ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற வீடியோ என்னன்னா, இன்னும் ஒரு வாட் இஃப் சிச்சுவேஷன் தான். ஸோ நம்ம மனிதர்களுக்கு நீருக்குள்ள சுவாசிக்க முடியுமா இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இமேஜின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீன்கள் மாதிரி நமக்கு ப்ரீத் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா நாம் ஏர்லேருந்து தான் எடுக்க முடியுமா இருக்கும். பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம உடம்பு மீன்களோட பகுதி மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ப்ரீத் பண்ண முடியுமா இருந்துச்சுன்னா நம்ம உலகம் எப்படி இருக்கும்? அந்த உலகமே மாறி போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்ணத்தை தான் நாம் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், மூச்சு எடுக்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுரையீரல் தான் முக்கியமான பகுதி. ஸோ அது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து அதுக்கப்புறமா அது நம்ம ரத்தத்துக்கு அனுப்புது. அங்கேருந்து அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு முழுக்க சுற்றி ஒவ்வொரு செல்லுக்குமே எனர்ஜி கொடுக்குது. ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா, தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனால் அது கரைந்த நீரில் தான் இருக்குது. ஸோ காற்று போல் நேரடியாக இல்லை. அதனால நம்ம நுரையீரலுக்கு அதை எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த மீன்கள் எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னா, அவங்கக்கிட்ட கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அமைப்பு இருக்குது. ஸோ அது தான் தண்ணீர் வழியாக பாய விட்டு அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற கரைந்து இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து எடுக்குது. ஸோ அப்படித்தான் அவங்களோட உடலுக்கு ஆக்சிஜன் போகுது. நம்ம நுரையீரலுக்கு அப்படி செய்ய முடியாது. அதனாலே நம்ம தண்ணீருக்குள்ளே அதிக நேரம் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலான ஆக்சிஜன் டேங்கை போட்டு தான் தண்ணீருக்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம உடம்பு தண்ணீருக்குள்ளே ப்ரீத் பண்ணோன்னா லங்ஸை முழுவதாக மாற்றணும். நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி மாற்றிக்கணும். அதாவது மனிதன் நீரில் மூச்சு எடுக்கணுமா ஆகணும்னா நம்ம உடம்பையே மீன் மாதிரி மாற்றணும். சரி, நம்ம இப்போ இப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம உடம்புல இந்த மீன்களுக்கு இருக்கிற மாதிரி கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி, அதாவது நம்மளோட கழுத்து பக்கத்தில் சின்ன சின்ன துளைகள் மாதிரி இருக்கும். அது வழியாக தண்ணீருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் எடுக்கிற சக்தி நமக்கு வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்களே. ஸோ அப்படி இருந்தால் எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா? முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற உலகமே மாறி இருக்கும். ஸ்கூபா டேங்க்ஸ், ஆக்சிஜன் மாஸ்க், இது எதுவுமே தேவையில்லை. நமக்கு நேரடியாக கடலுக்குள்ளே நீந்தி போய் மூச்செடுத்து பல மணி நேரம் நமக்கு கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் கடல் நமக்கே உரிய ஒரு புதிய உலகமாக மாறி இருக்கும். நம்ம வீட்டு கீழே 2வது உலகம் மாதிரி கடல் இருக்கும். கோரல் சிட்டிஸ், சீ கிரியேச்சர்ஸ், டீப் ஓஷன் கேவ்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு ருட்டீனாகவே மாறிடும். சில மிருகங்கள் இதே மாதிரி இயற்கையில் அடாப்ட் பண்ணி இருக்குது, அதாவது நீலையும் நிலத்திலையும் வாழ்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், எம்பிபியன்ஸான சில உயிரினங்கள், அதாவது ஃப்ரோக், செலமெண்டர், இது மாதிரி உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்திலையும் இருக்கும், தண்ணீர்லையும் உயிரோடு இருக்க முடியுமா இருக்கும். ஸோ அவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா 2லையுமே ப்ரீத் பண்ணக்கூடிய மாதிரி எவால்வ் ஆகி இருக்கும். ஸோ அதனால் தியோரிட்டிக்கலி பார்க்குறப்ப மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வேறு வழியில் போய் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாமும் கூட மீன் மாதிரி தண்ணீரில் மூச்சு எடுக்கக்கூடிய உயிரினமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த நிலைமையில் கடல் நமக்கு பயமாக இருக்காது, அது நமக்கு 2வது வீடு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு கில்ஸ் வந்துட்டுன்னே வச்சுக்கோங்களே. அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள் எல்லாம் கடலோட அடியில் இருக்கும். கண்ணாடி போல வெளிச்சத்தை ஊடுருவக்கூடிய பளபளப்பான கூறுகள், மினுமினுக்கக்கூடிய பவளங்கள், ஒளியிலே மிதக்கக்கூடிய நீல நிற நகரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் இருக்கிறப்ப கார், பஸ், இது மாதிரி வெஹிக்கிளில் போவோம். ஆனால் இங்கே நம்ம ட்ராவல் பண்ணணும்னா சின்ன சின்ன நீர்மூழ்கி வாகனங்கள், நீர் மோட்டார்கள், இல்லைனா மிதக்கக்கூடிய சின்ன மீன் வடிவ வண்டிகள், இதெல்லாம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடல் அடியில் ஒரு பள்ளி இருக்கும். அங்கே மாணவர்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் நீந்துறதை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் பக்கத்துலேயே கடல் சார்ந்த விவசாயம் இருக்கும். சீ பிளான்ஸ், அல்கா ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். மேலே மிதந்து கொண்டே இருக்கிற சந்தைகள், மிதக்கிற பொருட்களோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்கிறதுக்கே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம கனவுல மட்டும்தான் நல்லா இருக்கும். உண்மையில் இதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா கடலோட அழுத்தம் நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆழம் கூட கூட தண்ணீரோட அழுத்தம் கூடிக்கிட்டே போகும். ஸோ அது நம்ம உடம்புக்கு பழகணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரணும். நம்ம தோல் கொஞ்சம் தடிப்பமாக மாறணும், கண்கள் எல்லாம் ரொம்ப பெரிதாக மாறணும். ஏன்னா கடல் அடியில் ஒளி குறைவுன்றதால. அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்குழாய் சிறியதாக மாறி தண்ணீர்லேயே ஆக்சிஜனை எடுத்துக்கணும். ஸோ இப்படி மெதுவாக மாறித்தான் ஒரு நாள் நம்ம மனிதர்கள் ஜாதி புதிய கடல் இனமாகவே மாறி போயிடுவோம். நாம் நீருக்குள்ளே வாழ முடியும்னு சொல்லக்கூடிய அந்த நாள் வந்துச்சுன்னா. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்காட்டியுமே நம்ம கற்பனை அளவில் மட்டுமே தான் சாத்தியமாக இருக்குது. அறிவியல் அளவுக்கு இது இன்னுமே சாத்தியமான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம டிஎன்ஏ அமைப்பில் இந்த கில்ஸ் உருவாகிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் நம்மளால் இயற்கையான தண்ணீருக்குள்ளே மூச்சு எடுக்க முடியாது.
ஆனாலுமே சயின்டிஸ்ட் இதுலேயுமே அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கடல் உயிரியல் தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய துறையில் நிறைய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் மனிதனே கடலுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு உயிரினமாக மாறலாம்னு சொல்லி. ஸோ இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.